அனைவருக்கும் வணக்கம். நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனா நீங்க நினைச்ச உயரத்தை எட்டவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா இந்த கதையை பாருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியும். இப்போ கதைக்கு போவோம். முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல வேலன் அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரோட குடும்பத்துல அவரும் அவரோட மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. அந்த தம்பதிக்கு பல வருடங்கள் கழிச்சு அப்பதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. வேலனும் அவரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருக்கிற அந்த குழந்தைய பார்க்க வந்தாங்க. நிறைய உதவிகளை செஞ்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு புத்த துறவி வேலனோட வீட்டுக்கிட்ட வந்து யாசகம் கேட்டாரு. குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இருந்த வேலன் துறவிய வீட்டுக்குள்ள அழைச்சி குழந்தைய அவர் கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. குழந்தைய கையில வாங்கின துறவி குழந்தைய கூர்ந்து கவனிச்சாரு. அவர் முகத்துல ஒரே ஆச்சரியம். இப்படி குழந்தைய ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்த துறவிய ஒருவித அச்சத்தோட பார்த்த வேலன், ஐயா ஏதாவது பிரச்சனையா? என் மகன் நல்லா இருப்பான்ல, நீங்க ரொம்ப நேரமா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு கவலையோட கேட்டாரு. அதுக்கு துறவி, மகனே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உன் மகன் ராஜயோகத்தோட பிறந்திருக்கான். அவன் ஒரு நாள் இந்த நாட்டுக்கே அரசனாக போறான். அது அவன் விதி அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாரு. அதுக்கு வேலன், சாமி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு பரபரப்பா கேட்டாரு. அதுக்கு துறவி, இங்க பாருப்பா, உன் மகன் அவனோட 16வது வயசுல இந்த ராஜ்யத்தோட இளவரசிய கல்யாணம் பண்ணுவான். அப்புறம் அவன் இந்த நாட்டுக்கே ராஜாவா ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. துறவியோட வார்த்தைகளை கேட்டதும் வேலனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஓடி போய் எல்லார்கிட்டயும் அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி அந்த விவசாயியோட மகன் இந்த நாட்டுக்கே ராஜாவா ஆக போறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தைய பார்த்தாங்க. ரொம்ப கொஞ்சி விளையாடினாங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த நாட்டோட அரசன் மான் வேட்டைக்காக காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஆனா கண்ணுல படுற மான் எல்லாம் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. இப்படி வேட்டையில களைச்சு போன மன்னருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. கூட வந்த காவல் வீரர்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க. அதனால இப்ப அவர் தண்ணி குடிக்க ஏதாவது ஆறு குளம் இருக்கான்னு தேடிக்கிட்டு போனாரு. ஆனா பக்கத்துல எந்த ஆறும் இல்ல, குளமும் இல்ல. அதனால தண்ணி குடிக்க இடம் தேடி ரொம்ப நேரம் காட்டிலே சுத்திக்கிட்டு இருந்தாரு. தண்ணிய தேடி அலைஞ்சு திரிஞ்ச மன்னன் வேலன் இருந்த அந்த கிராமத்து பக்கமா வந்தாரு. அப்போ அங்க ஒரு சின்ன புத்த மடம் இருக்கிறத பார்த்தவரு அங்க போய் தண்ணி குடிக்கலாம்னு போனாரு. துறவிய வணங்கிட்டு, ஐயா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. துறவியும் தண்ணி எடுக்க குடிசைக்குள்ள போனாரு. அப்ப காத்துக்கிட்டு இருந்த மன்னர் அந்த பக்கமா மக்கள் கூட்டமா கிராமத்துக்குள்ள போறத பாத்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்குள்ள துறவி தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து மன்னர்கிட்ட கொடுத்தாரு. தண்ணி குடிச்சு முடிச்சதும் மன்னர் அந்த துறவி கிட்ட, ஐயா இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கூட்டமா அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு அத பத்தி கேட்டாரு. அதுக்கு துறவி, அரசே, வேலன் அப்படிங்கிற விவசாயி வீட்டுல ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தை பிறந்திருக்குதான். அந்த குழந்தைய பார்த்த ஒரு துறவி அந்த குழந்தைய பத்தி ஒரு கணிப்பு சொல்லியிருக்காராம். அதனால எல்லாரும் ஆச்சரியத்தோட அந்த குழந்தைய பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மன்னர், ஓ அப்படியா, என்ன மாதிரியான கணிப்பை துறவி சொன்னாரு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டாரு. அதுக்கு இந்த துறவி, அரசே, வேலனோட அந்த குழந்தை வளர்ந்து அவனுக்கு 16 வயசு ஆகும்போது மன்னரோட மகளை கல்யாணம் பண்ணிக்குவான். அப்புறம் அவன் இந்த ராஜ்யத்தோட ராஜாவா மாறுவான்னு அந்த துறவி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. துறவியோட வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் ரொம்ப கோபப்பட்டாரு. ஒரு சாதாரண விவசாயியோட மகன் எப்படி தன்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டாரு. அதுக்கு இந்த துறவி, ஐயா அந்த குழந்தைக்கு அதுதான் விதின்னா அதை யாராலும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அரசர், ஓ அதுதான் விதின்னா அந்த விதிய நான் மாத்தி எழுதுறேன் பாருங்க அப்படின்னு கோபமா கத்தனா. அதை பார்த்த துறவி ஒரு சின்ன புன்னகையோட, கால முடிவு பண்ண விஷயங்களை யாராலும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. கோபமா இருந்த மன்னர் துறவிய வணங்கிட்டு தன்னோட அரண்மனைக்கு திரும்பினாரு. அரசரால ராத்திரியில தூங்க முடியல. எந்த சூழ்நிலையிலும் துறவியோட கணிப்பு உண்மையாகிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார். மறுநாள் மன்னர் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு
வேலனோட கிராமத்துக்கு வந்தாரு. அங்க இருந்த மக்கள் கிட்ட வழி கேட்டுக்கிட்டு வேலனோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாரு. வேலனோட வீட்டுக்கு வெளியில நின்றுகிட்டு அவரை கூப்பிட்டாரு. வீட்டை விட்டு வெளியில வந்த வேலன் மன்னர்கிட்ட, நீங்க யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராஜா, நான் ஒரு துணி வியாபாரி, எனக்கு சொந்தமா பெரிய துணி கடை இருக்கு, நான் ரொம்ப வசதியானவன், நான் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல வசிக்கிறேன், உங்க வீட்டுல ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தை பிறந்திருக்கிறதாவும் அவனுக்கு மன்னராக போற ராஜயோகம் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா, அதுதான் அவன் விதியா அப்படின்னு கேட்டாரு அரசர். அதுக்கு வேலை, ஆமா நீங்க கேள்விப்பட்டது சரிதான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ராஜா வேலன் கிட்ட, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் ஒன்னு உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு வேலன். ஐயா, உங்க குழந்தைய எனக்கு கொடுங்க, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு பல தலைமுறைக்கு தேவையான நிறைய பணம் தரேன், செல்வம் தரேன், உங்க குழந்தைய நான் நல்ல முறையில வளர்த்து பெரிய ஆளா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வேலனோட மனைவி, வேண்டாம், முடியாது, உங்களுக்கு எங்க குழந்தைய கொடுக்கவே முடியாது, இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு கோவப்பட்டாங்க. அதுக்கு மன்னர், இங்க பாருங்க, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், நீங்க உங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க, இதுல எப்படி ஒரு குழந்தைய வளர்க்க முடியும், குழந்தைய வளர்க்கறது அவ்வளவு சுலபம் இல்லை, அதுவும் இல்லாம உங்க குழந்தை ஒரு அதிசய குழந்தை, அத நல்லா வளர்க்கணும், அதனால நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொன்னாரு. பல நேரங்கள்ல சில மனிதர்கள் ஏன் இப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. அதே மாதிரிதான் வேலனும் இந்த திட்டத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரோட மனைவியையும் அந்த திட்டத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. இப்போ வேலன் மாறு வேஷத்துல இருந்த மன்னர்கிட்ட, ஐயா, உங்களுக்கு நாங்க குழந்தைய கொடுக்கறோம், ஆனா எங்க மகனுக்கு 16 வயசு ஆனதும் அவனை எங்ககிட்ட நீங்க திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மன்னர், கண்டிப்பா உங்க குழந்தைய 16 வயசு ஆகும்போது உங்ககிட்ட திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அரசர் குழந்தைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அப்படி குழந்தைய எடுத்துக்கிட்டு போற வழியில அரசர் அங்க இருந்த ஒரு ஆற்று பக்கமா போனாரு. மன்னருக்கு அந்த குழந்தைய கொன்னுடணும் அப்படிங்கறதான் திட்டம். குழந்தைய ஆத்துல தூக்கி போட போகும்போது அந்த அழகான முகத்தை பார்த்ததும் அரசருக்கு மனசு மாறிடுச்சு. ஆத்துல போட மனசு வரல. அப்புறம் ரொம்ப நேரம் யோசனைக்கு பிறகு ராஜா ஒரு மரப்பெட்டியை எடுத்துட்டு வந்து குழந்தைய அதுக்குள்ள வச்சு பெட்டியை பூட்டி தண்ணியில மிதக்க விட்டுட்டாரு. அந்த பெட்டி தானா ஆழமான ஆத்துல மூழ்கி குழந்தை இறந்துடும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. இந்த குழந்தை திரும்பி வரமாட்டான், என் மகளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அரசர் அரண்மனைக்கு திரும்பி போனாரு. மன்னருக்கு இப்போ ரொம்ப பெருமிதம். விதின்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் மாத்திட்டேன் அப்படின்ற ஒரு பெருமிதம். அதே நேரத்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு நதியில மிதந்து போன அந்த பெட்டி அங்க இருந்த ஒரு நதிக்கரை பக்கமா ஒதுங்குச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு மீனவர் மிதந்து வந்த அந்த பெட்டியை பார்த்து ஆச்சரியத்தோட அதை எடுத்தாரு. அதை திறந்து பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. அதுக்குள்ள இருந்த குழந்தைய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. குழந்தை இல்லாத அவருக்கு இது ஏதோ கடவுளோட கருணை தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு குழந்தைய வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போனாரு. குழந்தைய பார்த்ததும் மீனவரோட மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்டவங்களுக்கு மீனவர் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. மீனவரும் அவரோட மனைவியும் அவங்களோட கைகளை கூப்பி குழந்தைக்காக கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. இப்போ அந்த குழந்தை மீனவரோட வீட்டிலேயே வளர ஆரம்பிச்சது. குழந்தைக்கு நந்தன் அப்படின்னு பேர் வச்சு அன்போட வளர்த்து வந்தாங்க. இப்படி ஆண்டுகள் கடந்தது. நந்தன் இப்போது 16 வயது ஒரு திடகார்த்தமான இளைஞனா வளர்ந்திருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலியாவும் அறிவாளியாவும் இருந்தான். ஒரு நாள் நந்தனுக்கு அவனோட ஆசிரியர் ஆத்தங்கர ஓரமா வில்வித்த கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நந்தனோட திறமையை பார்த்த அவர் அவங்கிட்ட, உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு, நீ புத்தி கூர்மையா அறிவாளியா மட்டும் இல்லாம மிக சிறந்த வீரனாவும் இருக்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம மன்னர் தனது பரிவாரங்களோட பக்கத்து நாட்டுக்கு அந்த வழியா போய்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் அங்க பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நந்தனையும் ஆசிரியரையும் பார்த்தாரு. அவங்கள பக்கத்துல அழைச்சி விசாரிச்சாரு. ஆசிரியர் எல்லாத்தையும் சொன்னாரு. நந்தனை பத்தியும் அவன் ஆத்துல ஒரு பெட்டியில வந்ததை பத்தியும் விளக்கமா சொன்னாரு அந்த ஆசிரியர். நந்தனை பத்தி கேட்க கேட்க மன்னருக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. நந்தனோட வளர்ப்பு பெற்றோர்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
நந்தனை ஆழ்ந்து பார்த்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்புனாரு. பக்கத்து நாட்டு விஜயத்தை முடிச்சுக்கிட்டு நாடு திரும்பின அரசர் உடனடியா அந்த மீனவரோட வீட்டுக்கு போனாரு. மீனவர்கிட்ட, உங்க மகன் நந்தன் ரொம்ப புத்திசாலி, அறிவாளின்னு கேள்விப்பட்டேன். அவனை கூப்பிடுறீங்களா? அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு மன்னர். அதை கேட்ட மீனவர் நந்தனை அழைச்சார். அப்புறம் மன்னர்கிட்ட, அரசே, நந்தன் எங்களோட உண்மையான மகன் இல்லை. அவனை நாங்க நதியிலிருந்து எடுத்து வளர்த்து வர்றோம். ஆனா எங்க உயிரை விட மேலா நாங்க அவனை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அரசர், ஓ, இவன் உங்க மகன் இல்லையா? சரி, இந்த பையனை எங்கிருந்து கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. மீனவர் நடந்த மொத்த கதையையும் சொன்னாரு. மீனவர் சொன்னதை கேட்ட மன்னர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. 16 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆத்துல வீசின அதே குழந்தைதான் இவன் அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் மன்னர் மீனவர்கிட்ட, சரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பக்கத்து நாட்டுக்கு போறேன். ஆனா மகாராணிக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் அனுப்பணும். அது ராஜ ரகசியம். உங்க மகன் நந்தன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான், நல்ல வீரனா கூட இருக்கான். அதனால இந்த ரகசிய ஓலைய அரண்மனைக்கு போய் ராணி கிட்ட ஒப்படைக்கிற முக்கியமான வேலைய உன் மகன் கிட்ட கொடுக்க போறேன். அதுக்கு நான் அவனுக்கு 50 பொற்காசுகள் சன்மானமா கொடுக்க போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மீனவர் சந்தோஷமா, அரசே, என் மகனுக்கு அரச வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான், கண்டிப்பா அவங்கிட்ட அந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. மன்னர் செய்தியை ஒரு ஓலையில எழுதி அரச முத்திரையிட்டு நந்தன் கிட்ட அந்த ஓலையை கொடுத்தாரு. பிறகு அங்கிருந்து அவர் கிளம்பினாரு. நந்தனும் ஓலையை எடுத்துக்கிட்டு அரண்மனையை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சான். அப்படி அவன் பயணிக்கும் போது ஒரு அடர்ந்த காட்டு வழியா போக வேண்டி இருந்தது. ரொம்ப சோர்வா இருந்த நந்தன் அந்த காட்டுல வழி தவறி வேற எங்கேயோ போயிட்டான். சரியான வழியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்ததால ராத்திரி நேரமும் ஆயிடுச்சு. ராத்திரி தங்குறதுக்கு இடம் தேட ஆரம்பிச்சான். அப்போ அங்க அவனோட கண்ணுல ஒரு குடிசை பட்டுச்சு. இங்க எப்படி குடிசை அப்படின்னு நினைச்சவன், எப்படியோ ராத்திரி தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா சரிதான் அப்படின்னு சந்தோஷமா அந்த குடிசை கிட்ட போனான். குடிசை கிட்ட வந்தவன் அங்க ஒரு பாட்டி இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அந்த பாட்டி கிட்ட, பாட்டி, நான் இந்த காட்டுல வழி தவறிட்டேன், ராத்திரி தூங்குறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருந்தேன், நான் இங்கேயே ராத்திரி தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டான். நந்தன் சொல்றத கேட்ட அந்த பாட்டி அவனை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. ஆனா அப்புறம் அவங்க நந்தன் கிட்ட, ஐயா, இந்த குடிசைக்கு பக்கத்துல கொள்ளைக்காரங்களோட ஒரு குகை ஒண்ணு இருக்கு. அவங்க ராத்திரி நேரத்துல அங்க வந்து தங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தப்பி தவறி நீ புதுசா இங்க தங்குறத பார்த்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையா மாறிடும். கொள்ளைக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. அதனால நீ வேற எங்கேயாவது இடம் தேடி தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாட்டி. அதுக்கு நந்தன் பாவமா, பாட்டி, ஏற்கனவே வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டேன், ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, நான் இந்த பயங்கரமான ராத்திரியில வேற எங்க தங்க முடியும் அப்படின்னு கெஞ்சினான். அதே மாதிரி இந்த நேரத்துல வேற இடம் தேடி போனா காட்டு விலங்குகள் என்னை தாக்கி கொன்னுடும், அதனால இங்க தங்குறதுதான் சரியா இருக்கும் பாட்டி அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா. மறுபடியும் பாட்டியும் ஒரு அரை மனசோட சரி அப்படின்னாங்க. நந்தன் குடிசையில ஒரு மூலையில போய் படுத்துக்கிட்டான். அந்த பாட்டி சந்தேகப்பட்ட மாதிரியே கொள்ளைக்காரங்க அந்த குடிசை கிட்ட வந்து அந்த பாட்டி கிட்டே, ஏ பாட்டி, இங்க உன்னை தவிர வேற யாரோ இருக்காங்க, அது யாரு, வெளியில வர சொல்லு அப்படின்னு கத்துனாங்க. ஏற்கனவே அரசர் இந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்க பல வீரர்களை அனுப்பியிருந்தாங்க. ஒருவேளை நந்தனும் அப்படிப்பட்ட ஒரு வீரனோ அப்படிங்கிற சந்தேகம் அந்த கொள்ளைக்காரங்களுக்கு. வெளியில வந்த நந்தனை சோதனை பண்ணி பார்த்த கொள்ளைக்காரங்க அவன் சட்டப்பையில அரச முத்திரையோட இருந்த அந்த ஓலையை எடுத்தாங்க. அதை படிச்சு பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஓலைய அந்த பாட்டி கிட்ட கொடுத்தாங்க. ஓலைய படிச்ச பாட்டிக்கும் ஒரே அதிர்ச்சி. அவங்க நந்தன் கிட்ட, இங்க பாருப்பா, நீ அதிகாலையில எழுந்திருக்கணும், அதனால நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. அவனும் குடிசைக்குள்ள தூங்க போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் கொள்ளைக்காரங்க அந்த பாட்டி கிட்ட, இந்த நாட்டு மன்னர் எவ்வளவு ஒரு மோசமான ஆளு, ஒரு ஓலையை எடுத்துக்கிட்டு போய் அரசு கிட்ட ஒப்படைக்க சொல்றாரு, ஆனா அந்த ஓலையில அதை எடுத்துக்கிட்டு வர்ற இளைஞனை உடனடியா கொலை செஞ்சு தூரத்துல எங்கேயாவது புதைச்சிடு அப்படின்னு எழுதியிருக்காரு அப்படின்னு கோபப்பட்டாங்க. அதை கேட்ட பாட்டிக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இப்போ அந்த கொள்ளைக்காரங்க அந்த ஓலையில இருந்த செய்தியெல்லாம் அழிச்சிட்டு வேற ஒரு செய்தியை எழுதி அதை அந்த இளைஞனோட சட்டப்பையில வைக்க சொல்லி அதை பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. பாட்டியும் அப்படியே செஞ்சாங்க. பொழுது விடிஞ்சதும் எழுந்த நந்தன் பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான்.
அரண்மனையை வந்து சேர்ந்த நந்தன் ராணியை சந்திச்சு ஓலையை கொடுத்தான். ராணி அந்த ஓலையை படிச்சப்போ அந்த ஓலையில இந்த ஓலையை கொண்டு வரும் இளைஞன் ரொம்ப புத்திசாலி, அறிவாளின்னு எழுதி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இளைஞன் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப தகுதியானவன். அதனால நான் வர்றதுக்கு முன்னாடி நீ அவனை இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னும் எழுதி இருந்துச்சு அந்த ஓலையில. ராணிக்கு ஒரே ஆச்சரியம், ராஜா ஏன் இளவரசிய ஒரு அந்நியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. ஆனா அப்புறம் அந்த ஓலையில ராஜாவோட முத்திரையும் இருக்கிறத பார்த்தாங்க. அதனால ராணி ராஜா சொல்ற பேச்சை தட்டக்கூடாது அப்படின்னு நந்தனுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் மன்னர் திரும்பி வந்தப்போ தன்னோட மகள் எந்த இளைஞனை கொல்ல சொல்லி ஓலை அனுப்புனாரோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே குதிச்சாரு. கோபமா ராணி கிட்ட ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் ராணி, மகாராஜா நீங்க ஓலையில எழுதின மாதிரி தானே நான் உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா ராணி கிட்ட ஓலையை காட்ட சொன்னாரு. ராணி அந்த ஓலையை காட்டினப்போ ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஓலையில அவர் எழுதின செய்திக்கு பதிலா வேற ஏதோ எழுதிருந்தது. அதை பார்த்த மன்னருக்கு கோபம் வந்துடுச்சு. தன்னோட வீரர்களை அழைச்சி நந்தனை பிடிச்சு வாங்க அப்படின்னு கட்டளை போட்டாரு. வீரர்கள் உடனே போய் நந்தனை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ராஜா கோபமா நந்தன் கிட்ட, நீ என் மகளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா நான் உன்னை என் மருமகனா ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காவலாளி வந்து ராஜா கிட்ட, மகாராஜா ஒரு புத்த துறவி வந்திருக்காரு, அவரு உங்களை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னான். துறவிய உள்ள அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் உத்தரவு போட்டாரு. துறவி உள்ள வந்ததும் மன்னர் எழுந்து நின்னு அவரை வரவேற்றுட்டு அவரோட வருகைக்கான காரணத்தை கேட்டாரு. இப்ப துறவி, அரசே உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அரசர், துறவியே என்ன மன்னிச்சுடுங்க, உண்மையிலேயே எனக்கு உங்களை அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு துறவி சிரிச்சுக்கிட்டே, அரசே 16 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு குழந்தையோட விதியை மாத்தி எழுத போறேன்னு ஒரு துறவி கிட்ட சபதம் போட்டீங்க, அதே துறவிதான் நான் அப்படின்னு சொன்னாரு. துறவி இது சொன்னதும் மன்னர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவருக்கு இப்போ எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. துறவி சிரிச்சுக்கிட்டே, விதியை மாத்தி எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. ராஜா தலை குனிஞ்சி, ஐயா நான் விதி கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு துறவி, அரசே நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும், யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதனால நந்தனை உங்களோட மருமகனா ஏத்துக்கிட்டு உங்களோட ராஜ்யத்தை அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. மன்னர் துறவி கிட்ட தன்னோட தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு முழு ராஜ்யத்தையும் நந்தன் கிட்ட ஒப்படைச்சாரு. நண்பர்களே, இது கதை தான். உங்களுக்கு விதி, கர்மா அப்படிங்கிறது மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கலாம், இல்ல இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த கதையோட நோக்கம் என்னன்னா, யார் ஒருத்தர் தன் காரியங்களை கண்ணும் கருத்துமா செய்யறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கறதுதான். சரி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா, ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணி இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.